ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம 12 ராசிக்கு உரிய என்னென்ன அமைப்பு இருக்குது, எப்படி இருக்குது, இந்த மாதத்தில் இந்த 2025 எந்தெந்த அமைப்புகள்லாம் வர இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதை இப்போ இந்த இடத்துல நம்ம உடல்நிலை எப்படி இருக்குது, வருமானம் எப்படி இருக்குது, அடுத்தது நம்ம என்ன தொழில் செய்யலாம், எதில் காதல் வருதா, இல்லது திருமணத்தில் பிரச்சனை இருக்கா, நல்லா இருக்கா, இன்னும் இந்த தொழில் ரீதியாக என்ன வருமானம் இருக்கா, செலவு இருக்கா, எதில் நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், பண்ண வேண்டாம் அப்படிங்கிற தன்மைகள் எல்லாம் இந்த அமைப்பில் நம்ம எல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்த்து அதுக்கான என்ன சொல்யூஷன், என்ன செய்யலாம் அப்படிங்கிற தன்மையில் நம்ம இப்போ இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்கலாம். அதில் இப்போ ஒவ்வொரு கணக்குலேயும் ஒவ்வொரு சூழல்கள் வரும். ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதிரி செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக அழகாக அது என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது. ஏன்னா மக்களுக்கு எதில் எடுத்தாலும் அவசரம் இருக்குது, அதே அளவுக்கு பொறுமை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த பொறுமையாக என்ன சொல்ல வரோம், அதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன, அதை தெரிஞ்சு அதை அனுபவப்படுத்தி அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பொருத்தி அதை நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு எடுத்துகிட்டு போய் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறீங்கன்னா இந்த ராசி பலன் அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது மாத ராசி பலன். அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எதை செஞ்சால் சௌரியமாக இருக்கலாம், எதை செஞ்சால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களே, அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த மிதுன ராசிக்கு 2025 புரட்டாசி மாதத்தில் என்ன பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மிதுனத்தில் இந்த மாதம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு குரு இருக்கார், அது ஒரு யோகம்தான். அதே அளவுக்கு 9ல் ராகு இருக்குது, அது கொஞ்சம் தன்மைகளை கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஏன்னா அது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பாக்கியத்தை கெடுக்கும். அப்படின்னாலும் உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4 இருக்கிறதுனால நிறைய எழுத்துப்பூர்வமான பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி நண்பர்களால் தொந்தரவு வரும், சகோதரர்களால் தொந்தரவுகள் வரும். அண்ணா தம்பி அப்படிங்கிற சகோதர ஸ்தானத்திலிருந்து கொஞ்சம் தொல்லைகள் வரலாம். அடுத்ததாக ஒரு சில அமைப்புகளில் முன்ன சுகமாக போகிற மாதிரி தெரியுங்க. இப்போ ஒரு சொத்து வாங்கலாம் அப்படின்னா வாங்கன்னு உங்களை கூப்பிட்டு அதிகமான விலைக்கு விற்கிறது வாங்குறதுங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துருவாங்க. இப்போ அண்ணா தம்பி இருக்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு டிஸ்டர்ப் பண்ண கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரியும் ஒரு சூழல் நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ மொபைல் இருக்குது, கம்யூனிகேஷன் பண்ணுறதெல்லாம் சிலது இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். இப்போது இங்கேயே அதை பற்றி பேசும்போதே கம்யூனிகேஷன் வேலை தப்பாக போகிறது. அது இயற்கை, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு சூழல்லையும் இப்போ ஃபோனு அதாவது தொலைத்தொடர்பு அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அதே மாதிரி இந்த மிதுன ராசியில் இருக்கிற நண்பர்களில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டரு, இன்னும் நடிகைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு மாதத்தில் அதை கையெழுத்து போட்டு சைன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா இந்த மாதம் சைன் பண்ணுறது அது முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது. இல்லைன்னா அது வழியாக கொஞ்சம் சிக்கலும் வரும். அப்போ அந்த சிக்கலை சமாளிக்கிறதுக்கு நம்மளா அதை சரி பார்த்துக்கணும். சரியாக பயன்படுத்திக்கிறத நம்ம அறிவை கொண்டு சரிப்படுத்திக்கணுங்க. இது ஒரு மைனஸ். அடுத்ததாக குரு அது யோகத்தில் இருந்தாலும் உருவாக்கி ஆசையை கொடுப்பார். இப்போ அந்த 3ஆம் பாவங்கிறது சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு தூர பயணமாக அடிக்கடி வெளியூர் போகிறது வர்றதுன்னு அலைச்சல் நிறைய இருக்குங்க. அந்த மாதிரி விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அலைச்சல் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தொந்தரவுகளும் வருது, கீழே விழுவுறது, அடிபடுறது, காயமாகிறதுன்னு. அப்போ அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது 100% சரியாக இருக்கும். ரெண்டாவது குரு அடுத்தது அவர் செவ்வாயை பார்க்கறதுனால, ராகுவும் பார்க்கறதுனால கொஞ்சம் விபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் கவனமாக பார்த்துக்குங்க. 100% இந்த வருஷத்தில் இவங்களுக்கு மேரேஜ் சம்பந்தமாக ஏதாவது ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வருதுன்னா 100% அவங்க சுயஜாதகத்தில் இருக்குதுன்னா
இருக்குதுன்னா தாராளமாக மேரேஜுக்கான அமைப்பு நல்லா இருக்குதுங்க. வீடு வாசல் கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குதுன்னா, ஏதாவது பெண்டிங் இருக்குதுன்னா அடுத்த மாதமோ இதுக்கு முன்னால் ஆவணி மாதத்துலேயோ ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் நல்லபடியாக வேலை போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக 3ஆம் பாவத்தில் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் சில நேரத்தில் கடன் வாங்குறது, இந்த வீட்டுக்கு வாங்குறதுல கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அடுத்தடுத்து நல்ல யோகமான சூழல் வரும்போது உங்கள் ஜொய சாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருக்கும்போது நீட்டாக உங்களுடைய அந்த சூழல் சரியாக போகும். இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மீதி நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, பார்க்கலாங்க.